கோவிலுக்கு போகலாமா? ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நானும் ஃப்ளவரும் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பாம்பாலே ஆன ஒரு ஆர்ச்சி பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த ஆர்ச்சி பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசு பார்த்திங்களா? அந்த ஆர்ச்சிக்கும் கோவிலுக்குள்ள டிஸ்டன்ஸு, அப்புறம் வந்த பாதை இதெல்லாம் வச்சு கோவில் அந்த அளவுக்கு இருக்காது, என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கோவில் உள்ளே போனதுக்கப்புறம் தான், வர வழியில் தான் அப்படி இருந்தது தவிர, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம், காரு ஆட்டோ எல்லாமே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இந்த கோவில் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் ஃப்ளவரும் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலெலாம் நல்லா கழுவிட்டு இருந்தோம். அங்கே நிறையா குட்டி குட்டி மீன், நிறையா செம்ம மீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட நடுவில் ஒரு பாம்பு சாமி மேலே இன்னொரு பாம்பு சாமி வந்து இருக்கா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிலை இருந்துச்சு. இருங்க உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்தது இந்த சாமி சிலை. அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நிறையா கடைகள், சாப்பாட்டு கடை, இது மாதிரி நிறையா உள்ளேயே இருந்தது. அர்ச்சனை ஜாமான், விளக்கு இதெல்லாம். ஆனால் கோவிலுக்குள்ளே அந்தளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எதுவும் எடுக்கலை. இங்கே மட்டும் இந்த கோவிலுக்கு பின்பக்கம் வந்து இந்த பாம்பு சிலை நிறையா விஷயங்கள் இருந்தது. அதை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பிரம்மாண்டமான கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பாய்.